பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசு, இல்லை எந்த கட்சி சீமான் கட்சியை பற்றி பேசு. தேமுதிகவை பேசுறது அளவே நிப்பாட்டிங்க. இதுக்கு எப்படி இருக்கணும் மகன்? எல்லா எம்பியோடைய மகனும் அப்பாவுக்கு அப்புறம் எம்பி சீட்டுக்கு போட்டி போடுறாங்க, மக்கள் சேவையில் ஈடுபடுறாங்க. நம்ம ஐயா திருச்சி சிவா அவர்களுடைய மகன் எப்படி போட்டி போடுறாருன்னா, அடுத்தவனுடைய பல்லுல குச்சியை விட்டு நோண்டி அவன் என்ன தின்றுருக்கான், இவன் என்ன தின்றுருக்கான். இந்த திருச்சி சூர்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சி சிவா நாடாளுமன்றத்தினுடைய எம்பி, திமுகவுடைய இன்றைய பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர். அவருடைய மகன் தான் இந்த திருச்சி சூர்யா. அதாவது அண்ணாமலையோடு நெருங்கி பழகி அண்ணாமலை முதுகில் குற்றிய ஒரு துரோகி. பிற கட்சிகளோடு பேசுகிறமானிக்க பேசி அந்த கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனைக்கு தெரிஞ்சு கொண்டு அங்கேருந்து ஒரு பெரிய வீடியோ, தனக்கு என்னமோ பெரிய அறிவு இருக்கிற மாணிக்கும், தனக்கு என்னமோ 2 கொம்பு இருக்கிற மாணிக்கும் பேசுது. இன்றைக்கி அண்ணா திமுக பாஜக பிற கட்சி கூட்டணியை வைக்க போகிற கட்சிகளை, அந்த கட்சியில் அவ்வளோ பணம் வாங்குறாங்க, இந்த கட்சியில் எவ்வளோ பணம் வாங்குறாங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ஜோசியம் சொல்கிற வேலை. அதாவது 4 ரூமில் ஒரு ஸ்க்ரீன், கருப்பு ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நான் என்ன பேசினாலும் மக்கள் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசும். திமுகவில் அடிப்படை உறுப்பினர் கூட வாங்க முடியாத இந்த திருச்சி சூர்யா, அவங்க அப்பா திமுகவிலே மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார். அவருக்கு எப்படி இருக்கணும் மகன்? எல்லா எம்பியோடைய மகனும் அப்பாவுக்கு அப்புறம் எம்பி சீட்டுக்கு போட்டி போடுறாங்க, ஒரு கண்ணியமான மக்கள் சேவையில் ஈடுபடுறாங்க. நம்ம ஐயா திருச்சி சிவா அவர்களுடைய மகன் எப்படி போட்டி போடுறாருன்னா, அடுத்தவனுடைய பல்லுல குச்சியை விட்டு நோண்டி அவன் என்ன தின்றுருக்கான், இவன் என்ன தின்றுருக்கான், இவன் கக்கூசில் என்ன போட்டிருக்கான், அவங்க கக்கூசில் என்ன போட்டிருக்கான். நீ இப்போ திருமாவளவனையும் வைக்கோவையும் விமர்சியன், திமுக கூட்டணியில் இருக்கவங்களை விமர்சியன் பார்ப்போம். விமர்சியம்பா. திமுகலேருந்து ஒரு அஜெண்டா கொடுக்குது, இந்த கட்சியில் விமர்சி அப்படின்ட்டு. அதில் பிற கட்சிக்காண்டி நான் பேச வரல. நீ பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசு, இல்லை எந்த கட்சி சீமான் கட்சியை பற்றி பேசு. தேமுதிகவை பேசுறது அளவே நிப்பாட்டிக்க, புரியுதா? இனி கட்சி தொண்டர் ஒவ்வொரு பதிவும் போடுவாங்க பார்த்துக்க, சரியா? நீ வந்து விளக்கு பிடிச்சி பார்த்தியா, நாங்கள் 500 கோடி 200 கோடி வாங்குறோம்னு, இல்லை எந்த கட்சியோட கூட கூட்டணி பேசும்போது பேரம் பேசும்போது ஆடியோ ரெக்கார்டிங் வந்துருக்கா? எதை வச்சுக்கிட்டு நீ இதை மாதிரி பதிவு போடுற? எதை வச்சுக்கிட்டு பதிவு போடுற? நீ சொந்த கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட வாங்க முடியாது. நீ அந்த கட்சி உறுப்பினர்களே உன்னை விமர்சிக்கிறாங்க, உன்னை ஒரு ஆளாவே பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. நீ எல்லாம் நாளுக்கு இதில் வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு சீமான் 500 கோடி வாங்க போகிறான், அவன் ஏற்கனவே காசு வாங்கிட்டு தான் இருக்கிறான். பாமக விமர்சிக்கிறேன், பாமக காசு வாங்கிட்டு தான் இருக்கிறான், பெரிய பேசுகிறான். தேமுதிக விமர்சிக்காத, மக்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இன்றைக்கும் மழை வெள்ளம் பேரிழிவு வரும்போது கொடுத்து உதவுகின்ற கட்சி ஒரே ஒரு கட்சி, கேப்டன் புரட்சி கலைஞரால் உருவாக்கப்பட்ட சுயம்பு. எவன்டே அடமான வச்சு திங்கணும், இந்த கட்சியை விலை பேசி அதன் மூலியமா நாங்கள் ஆதாயம் பெறணும் இல்லை. அப்படிலாம் ஆதாயம் பெற்றிருந்தா 51 சீட்டுகளை வச்சுக்கிட்டு கலைஞர் வாசலில் வந்து விஜயகாந்த் நிற்கும் போதே நாங்கள் போயிருப்போம், புரியுதா? எங்களுக்கான கொள்கை மக்கள் மேம்பாடனும், மக்களுடைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடாது, அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணுறது தான் எங்கள் கட்சியோட நோக்கமே, புரியுதா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேமுதிகவுடைய கொள்கையை வச்சு தான் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா மாநிலத்தையும் செயல்படுது, புரியுதா? முதல்ல போய் அதை பாரு, புரியுதா? தான் ஒரு மனுஷனை முதல்ல மாறு, அதுக்கப்புறம் வந்து பதிவு போடு தேமுதிகவை பற்றி, ஓகே?